இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது 103வது இணைய வழி கருத்தரங்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை தொடர்ந்து நடத்துகின்ற இந்த 103வது இணைய வழி கருத்தரங்கிற்கு வருகை தருகின்ற அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுமன் அவர்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அதாவது புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் ஏர்லி இன்டர்வென்ஷன், அவங்க எஜுகேஷன், அவங்களுடைய பயிற்சி, அவங்களுடைய மறுவாழ்வு, இதை பற்றி பேச இருக்கின்றார்கள். டாக்டர் சுமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னிலை வைக்கின்ற டாக்டர் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களையும் திரு சங்கராமன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர், அதாவது சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் சிதம்பரம் அவர்களையும், இந்த கருத்தரங்கின் நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ் அண்ட் தீம் ஆஃப் திஸ் மீட்டிங், அதை விளக்க இருக்கின்ற டாக்டர் சுரேஷ் பிரபாகர், அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த சிறப்பு விருந்தினர் அவர்களின் பேச்சை, அவருடைய உரையை தமிழில் மொழிபெயர்க்க இருக்கின்ற சிறப்பு நம்முடைய திரு கனக சபாபதி அவர்களையும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுகின்ற திரு மதன்மோகன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி உரை வழங்கியிருக்கின்ற இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரையும், மற்றும் இந்த கூட்டத்தில் அழைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளி அமைப்புகளின் தலைவர்களையும், டிபிஓஸ் அண்ட் என்ஜிஓஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, நம்ம முதலாக ஃபார்மல் வெல்கம் அட்ரஸ் பை டாக்டர் சிதம்பரம். ஐ வெல்கம் டாக்டர் சிதம்பரம். Sir, good evening to all. Sir, I am audible? Yes, audible. Okay. 103வது வார இணையவழி கருத்தரங்கை பேரு எழுச்சியுடன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் T.A.P வதுகுட்டி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 103வது வார இணையவழி கருத்தரங்கு என்பது வாரந்தோறும் நாம் முன்வைத்துள்ள நம்முடைய பேரவையுடைய தொலைநோக்கு பார்வையான விஷன், டிக்னிஃபை லைஃப் ஆஃப் ஆல் டிஃபரெண்ட்லி ஏபிள் என்பதை நோக்கி இந்த பேரவையானது வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் 4 முறைக்கு மேலாக நாம் ஒருவர் சந்தித்து 2 நாள் கருத்தரங்காக 4 முறைக்கு மேல் நாம் கலந்தாய்வு செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வு மேம்படவும், அவருடைய வாழ்வாதாரம் நிலை பெறவும், அவர்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கவும் இந்த பேரவையானது தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக இணைந்து அனைத்து மாற்றுத்திறனாளி அமைப்புகளை உள்ளடக்கி இந்த பேரவையானது வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இணைய வழியிலும் சரி, ஆஃப்லைன் என்று சொல்லக்கூடிய நேரடி கருத்து பட்டறையிலும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை நாம் வரவழைத்து, அதன் வாயிலாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் திறன் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கான வாய்ப்புகளையும் இப்பேரவை சீரிய முறையில் செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு மணிமகுடமாக இருக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினராக திருமதி டாக்டர் சுமன் அவர்களை நாம் பேரவை கண்டறிந்து திரு கனக சபாபதி மூலம் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வாயிலாக டாக்டர் சுமன் அவர்களை கண்டறிந்தோம்.
அவர்களை கேட்டவுடன் கடந்த வாரமே மேடம் அவர்கள் வருவதாக இருந்தது. ஏன்னால் ஏப்ரல் 2 ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் டே, இன்டர்நேஷனல் டே ஃபார் ஆட்டிசம்ங்கிறதுனால தொடர்ந்து அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கடந்த வாரம் நடத்தி கொண்டு இருந்தாலும், ஆனாலும் வருவதற்கு ரெடியாக இருந்தாங்க. நாம தான் கேட்டுக்கிட்டோம், மேடம் யூ ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட் வீக்னு கேட்டிருந்தோம். மேடம் ஆல்சோ கைண்ட்லி அக்செப்டட் அவர் ரிக்வெஸ்ட். ஈவன் தோ டுடே she had several program related to autism spectrum disorder. She kindly accepted our request. She came over to deliver a talk on autism spectrum disorder. What are the issues prevailing in that particular type of disability, especially with identification, education, early identification, education, and certification and rehabilitation. In this angle, she is going to deliver a talk. அது நமக்கு அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். அந்த டாக்டர் சுமன் மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பேரவை மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. மேடம் பத்தி சொல்லணும்னா, மேடம் பேசிக்கலி ஃப்ரம் டென்டிஸ்ட் பேக்ரவுண்ட், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குழந்தைக்கு தாயாவும் இருந்து she is start working in the field of autism spectrum disorder rehabilitation ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. she very good advocate னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே மதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அட்வொகேட் what are the children's need வச்சுக்கிட்டு they are going to talk with their husband and other family members. அந்த அட்வொகேசி ரோல் பண்ணிட்டு இருக்கிற மதருக்கு இன்னொரு அடிஷனல் அட்வொகேசி ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. she is doing excellent service in the field of autism spectrum disorder. She is convinced a lot of government officials and policymaker and bureaucrats. அது மூலியமா she started doing her intervention in the training the professionals, especially with the doctors. ஏன்னா நிறைய ஆட்டிசம் டிசார்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஐடி அப்படிங்கிற ஒரு போர்வையில வந்து அவங்க வந்து புறந்தள்ளப்படுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து no it's not ID, they are having some other specific type of disability, this is to be addressed properlyங்கிற மாதிரி அதை அட்வொகேட் பண்ணி she is successfully running her institutions. More than that, she is trying to convince many policymakers and politicians and the bureaucrats. That is her adding advantage for her contribution in the field of disability rehabilitation. Behalf of our congregation, we are welcoming you, madam. We are very much delighted to invite you for this 103rd week of our congregation meet, Zoom meet. Welcome, madam. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக எங்கிருந்தாலும் தன்னுடைய பிரசன்ட் இருக்கணும் அப்படிங்கறது வந்து எந்த வகையிலையும் வந்து உறுதி செய்து கொண்டிருக்கின்ற, எங்கிருந்தும் அவருடைய பிளஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா அவர்களையும் முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களையும் வருக வருகன வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று நம்முடைய சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களுடைய பணியானது சேலத்தில் வந்து எந்த ஒரு மாற்றத்தினாலையும் உதவி உபகரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து அவர்கள் பயணிச்சு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதில் மிக சிறந்த சேவை ஆற்றிட்டு வராங்க. ஐயா அவர்களையும் நம்முடைய பேரவையானது பேரன்புடன் வருக வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று ஒவ்வொரு அமைப்பு பிரதிநிதிகளையும் இப்ப நம்ம பேரவை சொல்லணும்னா டேக் சம் டைம், ஆனாலும் அந்த ஒவ்வொரு அமைப்பு பிரதிநிதிகளையும் நாம் இங்கு வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக மாவட்ட பிரதிநிதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பகவதிக்குமார், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன், கன்னியாகுமரியில இருந்து வசந்தகுமார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து மறுபடியும் வந்து டேவிட் கருப்பசாமி, தேனியில இருந்து பிரபாகரன், தஞ்சாவூர் பாலமுருகன், இளங்கோவன் ஆர்டிஐ இளங்கோவன், மதுரையிலிருந்து ரவியத் பேகம், புஷ்பராஜ் வெல்ஃபேர் போர்டு மெம்பர் புஷ்பராஜ், ஜாக்கிர் ஹுசேன் சார் அட்வைசரி போர்டு மெம்பர் ஜாக்கிர் ஹுசேன் சார். அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பிரதிநிதிகள், சென்னையிலிருந்து கோபிநாத் சார் முதலான அட்வொகேட் சுரேஷ் முதலானவர்களும், விழுப்புரத்திலிருந்து எபினேசர் வெங்கடேசன் முதலான சகோதரர்களும், அதுபோல் தொடர்ந்து நம்முடைய பேரவைக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாமக்கல்ல இருந்து வேணுகோபால், சக்திவேல் சேலத்திலிருந்து, அதுபோல சின்னதுரை, அதுபோல பல்வேறு பிரதிநிதிகள் நம்முடைய பேரவையில் வந்து தொடர்ந்து பயணிச்சு வர்றது உண்மையிலேயே மிக சந்தோஷமா இருக்குது. இந்த 103 வாரங்கள் இந்த பேரவை வந்து தொடர்ந்து இயங்கிட்டு வருது. எந்த விதமான நிகழ்ச்சியா இருந்தாலுமே இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயணிச்சுட்டு வரோம். ஆகவே உங்களால் தான் இந்த பேரவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். இதோடு என்னோடு கூட பயணித்து வருகின்ற என்னுடைய அன்பு தோழருமாக சகோதரமாக இருந்து வருகின்ற டாக்டர் மதன் மோகன் சார், கனக சபாபதி சார் முதலானவர்களும் தொடர்ந்து இந்த பேரவையினுடைய வளர்ச்சிக்காக
பேரவை மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வு மேம்படுவதற்காக தொடர்ந்து அவர்கள் எந்த நேரத்திலும் பணிபுரிய காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் அபிராமி மேடம் எந்த சூழ்நிலையிலும் வந்துருவாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ கால தாமதம் ஆகுறது. அவங்களையும் என்றும் சைகை மொழி வந்து மாணவர்களுக்கு தேர்வு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சைகை மொழியை சொல்வதற்கு ஐம் ரெடின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவகாமி மேடம் வந்திருக்காங்க. அதே மாதிரி அமர் சேவா சங்கத்துல இருந்து ராஜேஷ் முதலான அவர்கள் டீம் சங்கராம சாருடைய தலைமையில் இயங்கக்கூடியன்ற அந்த என்டையர் டீம் வந்து நமக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக அனைவரையும் இந்த பேரவை வருக வருக வரவேற்பது மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பேரவை மேலும் அதனுடைய நோக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருடைய பங்கு பணியும் வேண்டும். குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து சக்கரவர்த்தி, விநாயகம், சுரேஷ், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், ஐயப்பன் முதலானவர்களும் தொடர்ந்து இந்த பேரவையில இணைஞ்சிட்டு வராங்க. ஆனா இன்னும் நம்முடைய பேரவையுடைய எண்ணிக்கை கூடணும். என்ன இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தலைவர் வந்து பார்த்தோம்னா நம்ம புதுச்சேரி நிகழ்ச்சி வந்து போனதுன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து இஸ் நாட் வெல் அப்படிங்கிறது வந்து நேற்று தான் தெரிய வந்தது. டிஸ்பைட் ஆஃப் தட் இஸ் ஆஸ்கிங் ஃபீவர்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து சார் நாளைக்கு யார் நிகழ்ச்சிக்கு யார் வராங்க, யார் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே வந்து நம்ம ஓட வேண்டிய எடுக்க வேண்டிய ஸ்பீட் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஆகவே அதே வந்து சார் என்ன கேட்குறாங்கன்னா எல்லாரும் கேட்குற மாதிரி தான் அது. ஆகவே வந்து அனைவரும் இந்த பேரவையை வந்து நம்ம சார் சொல்ற மாதிரி வந்து ஊர் கூடி இழுத்தாதான் தேர் நகரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்ரி ஒன் ஆஃப் அவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அட்வைசரி போர்டு இருக்குது, வெல்ஃபேர் அட்மின் கிரிவன்ஸ் போர்டு இருக்குது, பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து குழு அமைச்சிருக்கிறோம், உதவிகரத்தை உயர்த்தி குழு அமைச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே we have to join, everyone has to realize this is our responsibility to take into next level. ஏன்னா இப்போ வந்து 100 அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம 100 அச்சீவ் பண்ணோம், கிரிக்கெட் அச்சீவ் பண்ணோம், எல்லாரும் அந்த பிளேயர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஒரு பாயிண்ட் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து எந்த நேரத்திலயும் நம்ம வந்து புதுசா ஆரம்பிச்ச மாதிரி நம்ம வந்து குதூகலத்தோடனும் ஆனந்தத்தோடும் ஆர்வத்தோடும் நம்ம பயணிக்கணும். இந்த வேகம் விவேகம் வந்து நமக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு 150 நோக்கி போகும்போது நான் சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்து சிறப்பு 5 விருந்தினர்களுக்கு நம்ம வந்து சிறப்பு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்யறது வந்து பெருசு கிடையாது. ஆனா இந்த பேரவையை வந்து 100க்கும் மேல நம்ம வந்து சேர்த்தோம்னாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆகவே வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு நிச்சயமா பெருமையா இருக்கும். ஆகவே அந்த 5 நம்முடைய தலைவர்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குங்க, வழி நடத்துன்னு சொல்ல முடியாது, உறுதுணையா இருந்து இந்த சேவையை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த 4 அம்மையார்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக் கொண்டு, நந்தகுமார் சார் நீங்க ஜாயின் பண்ண முடியலன்னாலும் அவருடைய மனசு இங்கதான் இருக்குது. அவரும் ஒரு அசம்பாவிதத்துல அவர் வந்து நீ கலந்துக்க முடியலன்னு தகவல் பதிஞ்சிருக்காங்க. அது மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய பார்ட்டிசிபேட் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி இந்த நிகழ்ச்சியில் ஒரு துயரமான விஷயத்திலே அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்க முடியாது, நான் அடுத்த வாரம் கலந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்கமும் ஊக்கமும் ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதுனால இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன். அது இருக்கணும். அடுத்த வாரம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு போர் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது வந்து அதுக்காக ஒரு கூட்டம் போட்டு உங்க கூட பேச வேண்டியதா இருக்கும். அதனால அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம அடுத்த மீட்டிங் வந்து குறைஞ்சது ஸ்டார்டிங்ல தலைவர்களாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பது ஒவ்வொருவருடைய கடமை என நினைத்து கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு பேச அளித்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். அதே நேரத்தில் டாக்டர் சுமன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் சிதம்பரம் ஃபார் யுவர் வெல்கம் அட்ரஸ். அடுத்ததாக முன்னிலை வகிக்கின்ற பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். 103வது கான்ஃபிகரேஷன் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மற்ற மகிழ்ச்சி தருகிறது. இன்றைய கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சுமன் அவர்கள் இங்க வருகை தந்து ஆட்டிசம் குறித்து செய்திகளை வழங்கியிருப்பது இப்படியே கூட்டங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு.
வேலை வாய்ப்புகள் இன்னும் அதை பற்றி ஒன்றும் தெரியல. இதுக்கிடையில பாராளுமன்ற தேர்தல் குறுக்கே வந்துள்ளது. அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நமது காங்கிரிகேஷன் சார்பில் நமது நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் அவர்கள் பாராளுமன்றத்திலே நமக்காக குரல் எழுப்ப வேண்டிய விஷயங்களையும் அவர்களுக்கு தெரிவிப்போமேனால் அது நமக்கும் பாரத திருநாட்டிற்கும் பயனுள்ளதாக அமையும் என்பது அடிகளது தாழ்மையான கருத்து. மற்றும் நமது வாராந்திர நிகழ்ச்சியிலே அவ்வப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அவர்களை கொண்டும் நமக்கு நம்முடைய பங்கெடுக்க செய்வோமானால் அதுவும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வாய்ப்பளிப்பதாக. எனவே இந்த 2 முயற்சிகளை மேற்கொள்வதோடு வருகிற பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் மத்திய பிரதம அமைச்சர் மற்றும் நம்முடைய துறை அமைச்சர் அவர்களை அழைத்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலோ அரசியல் வாசகத்திலோ அல்லது வரதக்குட்டி சார் எப்பொழுதும் விழாக்களை நடத்தும் நமது அடையாறு ஜானகி ராமச்சந்திரன் பெண்கள் கல்லூரி வளாகத்திலோ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அவர்களை நமது காங்கிரிகேஷன் 125 வாரங்கள் 150 வாரங்கள் கடந்திருக்கின்றன என்பதை தெரிவித்து பாரத திருநாட்டின் சார்பாக கோரிக்கைகளை அவர்களுக்கு வழங்கி நமக்கும் பெருமை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அவ்வமயம் நாம் ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றுத்திறனாளி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர்களிடம் தெரிவிக்க வாய்ப்பாக அமையும். தற்சமயம் சமீபத்தில் திருமதி சுதாமூர்த்தி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்களையும் யாராவது சந்தித்து நமது காங்கிரிகேஷன் குறித்த விவரங்களை தெரிவித்து அவர்களையும் நமது நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ள செய்தாலும் பாராளுமன்றத்தில் அவர்கள் நமக்காக குரல் எழுப்புவதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனவே நாம் கருத்து பரிமாற்றங்கள் செய்து
நமது முனைவர் சிதம்பரம் அவர்களும் தலைவர் T.A.P ஐயா அவர்களும் வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்களும் நம்ம சேலத்து மாமன்னர் சார் அவர்களும் கலந்து பேசி முடிவெடுத்தார்கள். ஆனால் நம்ம அடுத்த படி செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். கடுமையான கோடை, எல்லோரும் பகல் நேரத்திலே வெளியே சுற்றுவதை குறைத்துக் கொண்டு நமது உடல் ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சமீபத்தில் ராகேஷ் அகர்வால் அவர்கள் நமது மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கான மத்திய அரசாங்கத்துடைய செயலர் அவர்கள் சங்கராமனை அழைத்து ஒரு கூட்டத்தில் பேச வைத்தார். பேச வைத்தோடு மட்டுமல்லாமல் அவருடைய சாப்ட்வேர் சிறப்பாக இருக்கிறது, எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள முன்வார்கள் என்பதையும் இங்கே கலந்து கொண்ட நம்ம நிப்பட் அதிகாரிகள், ஹைதராபாத் அதிகாரிகள் ஆகியோரிடமும் அவர் பரிந்துரைத்துள்ளார்கள் என்ற நல்ல செய்தியை இத்தருணத்திலே தெரிவித்து கைப்பிடித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, sir, for your briefly explaining about what has happened in the last 1 or 2 weeks in the disability sector through your experience. கடந்த வாரம் இதே போல சென்னையில வந்து NCP அண்ட் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் 2 பேரும் சேர்ந்து நடத்திய ஒரு சின்ன கருத்தரங்கம், ஒரு அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ரிகார்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதை பத்தி ஒரு சிறிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு அந்த NCPDP-னுடைய அர்மான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். இந்த ஆண்டு வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு MP சீட் கொடுத்திருக்கார் என்கின்ற ஒரு கண்டெஸ்ட் பண்றதுக்கு, பிஜேபி சார்பாக கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு MP சீட் வழங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இட்ஸ் a welcome approach from the political party. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அங்க பாராளுமன்றத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நம்ம கேட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில முதலாக நமக்கு வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு, அதாவது இந்த பாராளுமன்றத்துல கண்டெஸ்ட் பண்றதுக்கு, நாட் த நாமினேஷன், கண்டெஸ்ட் பண்றதுக்கே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை இதற்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் காங்கிரிகேஷன் சார்பாக நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு நம்ம ஒரு லெட்டர் அனுப்புவோம். நம்ம அடுத்ததாக I request T.A.P to say a few words. Sir, if you don't mind, sir, madam is waiting. Shall we ask her to present, then we can go to sir? அவங்க மேடத்துக்கு ஒரு ஆத்மா தான் கேட்டிருந்தேன் நான் டைம். Sure, okay. She is busy with that. Yes. Suman, Dr. Suman, madam. Hello, sir. Good evening. Welcome. Welcome all dignitaries here. I was just observing the language. I'll be speaking only in English. I don't know Tamil. Is that okay? Yes, fine, madam. You go ahead with that. Okay, sir. You want to tell something or should I start directly? You can talk a few words about you and then you can proceed about that subject and your experience. Yeah. I'll give, sir, madam, we have given in the welcome speech itself, I have given introduction about you
and what's Okay. your contributing to in the field of disability rehabilitation with the with in line with the autism spectrum disorder? What kind of advocacy role you played with the government and the bureaucracy and the politicians related for identification of the autism spectrum disorder and other aspects? I told little about your school Yeah. and what are the activities you have carried out for last in line with the autism spectrum disorder every April 2nd. Those Yeah. things I told. In addition to that, anything is there you can share, madam. After your speech, Dr. Madan Mohan sir here, you will summarize your speech, madam, and Sure. anything else left out and we will cover, madam. No issue. Madam, here Yeah. we have around 40 organizations are there here. Okay. These disabled people organizations, their representatives are there. With Okay. us, Padma Shri Ramakrishnan is there recently got a Padma Shri award from our government of India. Okay. Prime Minister given that. And T.A.P. Varadakutti sir is basically from chartered accountant. He's having 40 plus years of experience in is running a magazine called Udavikkaram. More than that, every Sunday is having offline meeting with the different stakeholders and providing various welfare schemes, welfare benefits for them. And like that, every district we have representatives. District representatives are there. We have been continuously doing for a lot of activities in the field of disability. With this, I handing out this floor for you to, a forum for you to explain about you and your organization and your contribution. Thank you. Yes, sir. Thank you. Thank you. It is like great panel indeed. Definitely, I'm blessed to be here. So first, sir, am I audible? Yeah. Yeah. Okay. Fine. Yes, ma'am. Here it is raining. Just a minute. Okay. Okay. Sir, I myself, whatever you are told is all correct. But upon that, basically, I'm mother of child with autism. So my son, who is diagnosed with autism, now he is 14 years old, and basically that's the reason that pushed me. That was the main reason here. I left my this thing, my profession, everything, and then he was the main reason because I realized, like, when I went to Bangalore in search of his therapies when he was diagnosed with. I was behind therapist. I was behind each and every therapist, like occupational therapist, speech therapist, sensory integration therapist, blah, 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 blah. By expecting that they will bring some change in my son. So that kept me always in a stressed out mood, like, oh, he's not developing. He's not a developing speech. He's not able to sit in one place. He's not understanding what I'm telling. So he was not even toilet trained by the age of 6. So then I realized how far I can run with therapies. Yes, of course, therapies helped him, but not the way that I expected. He had lot of tantrums. He had lot of meltdowns. Then one day I decided I will leave my job. I will understand in detail what is this autism, why the child is behaving so. So to understand that, I took up a course, RCI certified course from IRC. Then, as days went on, when I started spending time with my son, when I started understanding what as the therapist's main intentions are, then I was able to see lots of changes in my son. So, like this, my journey started into this autism community related aspects. Then, when I felt that yes, now he is okay. He can go to normal school. He can understand, especially the receptive language. Then I decided, because I used to spend approximately 1 lakh per month for his therapies when I was in Bangalore. So each session costed something around 900 rupees for half an hour session I used to spend. And like then I decided how many of them can afford to this type of amount.
Then I decided that I will open a school in Devangiri, in my home city. It is a tier 2 city in Karnataka. Then I started with only 4 kids, and now we have approximately 40 kids within 2 years under autism spectrum disorder. So this is about my journey in this autism spectrum. Now, like if I, there are my always people ask, like whenever I say my son, I won't refer to autistic child. See, autist, he is not, that is not his entire personality. That is just one trait of his personality. I always say that, yes, my son is a boy with autism, not an autistic boy. That is the first thing we have to analyze, that autism is not his whole personality. It is just his one part of his personality. So, because, for example, I am diabetic. So, when a person calls me, I see the diabetic lady is coming. I feel so, yeah, that Suman is having diabetes. But it doesn't mean that a diabetic lady is coming, a hypertensive person is coming. So, I was just thinking, first we should change the perspective. First, we should change how people accept these individuals. Then, like this, my journey started. Now I'm so glad to see, like, there are many kids who are, yesterday only we had our annual day, second annual day of our school. I was so blessed to have the autism individuals who had performed very well in the society and who are acting, who are playing a major role in the society. Karthik, who is a singer, a national figure with autism, came as a chief guest. And Aditi Soumyanarayan, who was the author and who has written many books with autism, a non-verbal girl with autism, has written books. Like this, I am into this field, that like telling that yes, autism or ADHD, autism and ADHD, it is not or, autism and ADHD individuals have lots of potentials. Just grab them, give them the way, give them the support. Then yeah, they can create miracles. So this is about, but there are many challenges. Can I present with some presentations here? Can I share my screen, or is it okay, sir? Or hello? Yes, madam. Yes, madam. You can do it. I will ask this host to share the co-host to you, madam. 1 minute. Ilungam sir, can you add madam as a co-host? Or co-host is fine. Or shall I share my, okay, that PPT is very large, or else I would have mailed you. Madan sir, can you brief, sir? Yes, sir. அனைவருக்கும் வணக்கம். Thanks for this opportunity. Dr. Suman மேடம் நான் இப்போ வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்க இந்த ஆர்டிசம் இதுக்கு வந்தாங்க, இந்த கிரவுண்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய குழந்தைய வச்சு சொன்னாங்க. ஸோ அவங்க குழந்தையுடைய ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு நடவடிக்கைகள், அவங்கள வந்து அந்த ஆர்டிசம் பத்தி படிச்சு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஆர்வமா இருந்திருக்கு. அதை பத்தி ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ அவங்க குழந்தை வந்து இஸ் ஓகே, இஸ் இன்னும் வளர கொஞ்சம் கரெக்டாக நல்லா இருக்கான போல. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு சின்ன கவலைன்னா, அவங்க குழந்தைக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட மாதம் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணாங்களாம். ஆனா எவ்வளவு குழந்தைகளால இல்லை எவ்வளவு பெற்றவங்களால அவங்க குழந்தைங்களுக்குள்ள செலவு பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்திருக்கு. இப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு 40 குழந்தைகள் இருக்காங்க. 2 வயதுக்கு கம்மியா இருக்கிற ஆர்டிசமால பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள். நேற்றுனா ஆண்டு விழா நடத்திருக்காங்க, 2வது ஆண்டு விழா நடத்திருக்காங்க. அதுல வந்து அந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் லெட்ஸ் see மேடம் தான் சொல்றாங்க, பார்க்கலாம். Over to you, madam. Yes, sir. Thank you. And can you see my screen, sir? It's available, madam. Okay, fine. Sir, it is just like overview of autism, because here, especially, I don't know the condition in Chennai or in this Tamil Nadu, but here in tier 2 cities like in Karnataka, like many people, about 70% of the population approximately,
They don't know what is meant by autism. What is difference between ID and autism? Simply they will come and ask to the parents directly. Hey, ಈ ಮಕ್ಕಳು ಬುದ್ಧಿಮಾಂದ್ಯರಾ? Are these kids ID or mental retarded? See, that's why I always say that there is a lot of difference between a kid with autism or a boy with autism and a boy with ID. So to teach that, I always have a campaign like, what are the features of autism? How a child is diagnosed with autism? That is the main thing which we have to convey to the society. Because nowadays, according to the statistics, approximately in a medical this thing, 3 to 4% of the population, of the normal population, is now developing a neurological disorders. Neurological disorders. So it is like among 100 kids, approximately 2 to 3 kids are diagnosed with autism and ADHD. So it's like huge concern, because these kids with therapies, they can do better. If they are not treated, they can be, lots of problems they will be facing, parents will be facing. So that's why education towards like what is autism for the normal society, for the to bring about the inclusion, which is the main criteria of all these therapies. So what is autism? What are the features of autism? First of all, I would like to tell that autism spectrum disorder. One saying is there, no child with autism is similar. You can't see, I have 40 kids under autism spectrum here. One child is behaving totally different from the other. So it is though, so they have made it like a spectrum, no, like big spectrum, one umbrella, where there are 4 types of autism. That is classical autism, Rett syndrome, and Asperger's syndrome, and conventional or PDD-NOS, or pervasive development disorder, not otherwise specified. All these 4 are clubbed together, and it is called as autism spectrum disorder. It is a spectrum. Spectrum means huge category, which will come in one category. Huge varieties will come in one category. So the word autos, which comes from the Greek word autos, which means self. Yes, this is the main problem here. See, my son here or whatever, the kids, they are very happy for themselves. Getting connected to the world, understanding the world or the people, getting connected to the people or understanding their feelings and sharing his own feelings is a major problem faced by these kids. That is communication. Communication is a major problem faced by these kids. So this is which means autos means self. They are very happy for this self. So this is the criteria. Estimated 1 in 54 children in United States. Almost that it is very oh my God, what shall I say? 1 in 54 child is diagnosed with autism in US. But here also it is coming the same now nowadays. Within this post-COVID, many kids are diagnosed with because of this virtual autism. Now parents hand over their phones to the child. Yeah, you play this, play with my using mobile. You eat food using mobile. Then the child is developing, that is called as virtual autism, which is very common nowadays. There is no one type of autism, but many. As I said, as a more of 5 types of autism now, including virtual autism. This is why it is called as autism spectrum disorder. If you have seen a child with autism, that means you have seen just one child with autism. This is a classical quote where we use. See, for example, one child may like something, may show his sensory behaviors like this. Stimming will be like this. Some child like this. Some child may spin around. He or she has his own behaviors. That is why it is called as no other child is similar. Every child is unique. So some facts about autism. 4 times, that is a major thing. It is more common in boys rather than girls. But only Rett syndrome is seen only in girls, which is also a type of autism that is seen only in girls. But actually 4 times, if it is more in 75% boys, among boys only it is affected. More common than pediatric cancer and AIDS combined. This is just a statistical view that they had given. No medical detection as such. This is one thing.
Do we administer any test so that, or any biochemical test or any biological test which can detect autism, or any scanning can detect autism? No. What are the questionnaires? It is all related to the behaviors. Does your child has a bladder control? Does your child respond to the name call? Does your child have a quiet sleep? Does your child call you by mama or papa? Does your child can follow one-step instructions? This is the questionnaire what we are administering for the child. So it is all related to the parents' input. Then only we can make, this is called as child autism rating scale or Isha rating scale. Different rating scales are there. So which we administer for the child, then the diagnosis is made. And second sad part to tell parents is no definite cure. They always come to me by asking one question. Ma'am, when my son will speak? Ma'am, when my son will call me by name Mama? Ma'am, do we have any tablets? Ma'am, at what age he will be normal? So these are the questions which I have, every parent will come to me. And even as a parent, I ask the same question. When my son will call me as Amma? So there is no particular cure or particular time period or particular medications which will help in the cure for autism, because this is a neurological condition, not a disease. Okay, this is a condition of the brain. So we can just give therapies. We can make them to lead a better life rather than a complete normal life. So this is the sad part. So parent counseling is very much needed when we start therapies for the child. And it is a lifetime condition. Once autism it is there to lifelong. Sir, do you want to summarize it? Shall I stop or shall I move ahead? Dr. Madan, Do could you you want to translate? summarize it till this fact or shall I move ahead? No, you can go ahead, ma'am. Of course, language is a bad. Okay. And previously, I always heard that mother used to blame refrigerator mother and bad parents in their own world. Why these theories have come into existence? Because when birth know that these kids will be normal, pediatricians can't make an assessment till the age of 2 by saying that his vision will be normal, his hearing will be normal, all his motor milestones will be, most of the times it will be normal, motor milestones. And till the age of 2, we can't even analyze or we can't even make out that the child is having autism. Then these theories came into existence previously. Yes, parents did not pay much attention to the child, so the child is not communicating. The child is not paying proper attention. And refrigerator mother means the mother who kept like in a cold aspect, like means she is not having any connection with the child. Refrigerator mother. So these are the whole theories, or now we call it as a myth, which are not considered as a true aspect, because autism is a neurological condition not associated with the parenting methodology. And usually we follow the Diagnostic and Statistical Manual, DSM. Previously it was 4, now we have 5th DSM-5, which states that there are only 2 categories, or which there are only 2 what we call that, what are the 2 symptoms which can be considered for autism. One is the repetitive behavior. The child will be doing the same behaviors. For example, spelling. The child will be roaming here and there throughout the day. The same repetitive behaviors, that is one feature. And the second feature is the child is having the lack of communication skills and the social interaction. These two are clubbed, and that is, if the child is having both these, then we can consider this as the boy with autism. This is according to the Diagnostic and Statistical Manual, DSM-5. Okay, previously social interaction and communication were made into 2 categories. Now they have clubbed it and they have made it into 1 category. So properly, what we say is, when a child is having repetitive behaviors, for example, most of our kids are like this.
They are rocking their body, swimming with the fidget, turn around, frequently rolling. These are some repetitive behaviors which we observe in our children. DSM-4, there was no reciprocal interaction, that is communication. And this is DSM-4. Now we have moved on to the DSM-5. So we'll understand that, okay, communication and restricted repeat, this is DSM-4. Now there were DSM-4 5 categories. Now we have only 4 categories. Madam, if you don't mind, can you repeat the 4th category, madam? Autism. Madam? Yes, sir. One is Your voice is yeah. no. Your voice is there's some disturbance in your voice. Can you repeat the 4th stage? What you said, madam? Yes. No, sir, not 4th stage. It is like the 4 categories. One is autism spectrum disorder per se. Second is Rett syndrome. Third is Asperger's syndrome. Fourth is pervasive developmental disorder not otherwise specified, which is seen on the screen. The childhood disintegrative disorder is now not included in PDD-NOS. This is not included in DSM-5. Previously, it was included in DSM-4. Now we have only 4 categories in DSM-5. Pervasive developmental disorder not otherwise specified. It means that when we can't specify, when the child who does not can be included in any other disorders, included here. That was a main thing. Got it, sir? Yeah. Okay. Go ahead, madam. Go ahead. Okay. Here, now it is like for this. Childhood disintegrative disorder. Now it is not. Just hold on, madam. Mother, can you brief, sir, what you got, and I will also continue with that. Sir, 1 second, sir. Shall I? I think I mute that day. Unmute. Yes, sir. Just a small reminder, sir. Just a small recap. சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். சில டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு புரியல. அந்த 4 ஸ்டேஜ் எஸ்பெஷலி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரிய. மேடம் சொல்றாங்க அந்த 4 types of autism பிளஸ் இப்போ ஒரு virtual autism சொல்லி 5th autism பண்ணாராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாப்புலேஷன்ல நம்ம ஜனத்தொகையில 2 to 3%, 2-3% வந்து நியூரலஜிக்கல் டிசார்டர், நரம்பு சம்பந்தப்பட்ட டிசார்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் a huge number. It's a huge number. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளை எப்படி நம்ம பார்க்கணும், அது வந்து நம்ம முக்கியம். அவங்க சொல்றாங்க கர்நாடகால 3/4 பேருக்கு ஆர்டிசம்னா என்னன்னே தெரியாதுன்றாங்க. தமிழ்நாடு எப்படின்னு தெரியல, பட் கர்நாடகால 3/4 பேருக்கு வந்து ஆர்டிசம்னா என்னன்னே தெரியாது. இதுனா என்ன, அதெல்லாம் என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ரெண்டுமே இல்லாத குழந்தைகள். இப்போ எப்பொழுதுமே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க தாயோட அட்டாச்சா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வித்தியாசமா அந்த பழக்கம், இந்த கம்யூனிகேஷனும் குழந்தைகளுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியல, சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆடிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து தெரப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் நம்ம விஷன் நல்லாதா அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா கூட, இந்த ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி டயக்னோசிஸ் வந்து இந்த ஐக்யூ அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேல் இதை வச்சுதான் பண்றாங்க. தவிரனா மருத்துவ ரீதியா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இதுதான் ஆர்டிசம், இந்த குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஐ திங்க் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏர்லி இன்டர்வென்ஷன் இருக்கானு தெரியல, மேடம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்டாச்மெண்ட் கம்யூனிகேஷன் இல்லாத குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் மெயினா ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா, ஆர்டிசம் அப்படின்றது வந்து ஒரு பகுதி, வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி தான். ஆர்டிசம் பையன் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பையன் ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கான் அவ்வளவுதான். ஆனா அவன் அந்த ஆர்டிசத்தை மீறி அவனுக்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்லாவே தான் இருப்பான். ஆர்டிசம்ன்றது ஒரு சின்ன பகுதி, டயபிட்டிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைய நம்ம கொண்டாடுறோம்னா ஒரு நார்மல் குழந்தைகளே நல்லாவே பிஹேவ் பண்ணுவான், நல்லாவே அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க.
Madam, you can continue, madam. Yes, that's great. I can understood only the technical this thing what you said. But yes, these are things that all this time I said about the types of autism, right? Now we will see if the child is having autism, what are the levels of autism? How the child is first is level mild autism, level 2 moderate autism, level 3 severe autism. Level 1 requires very minimal support. Like mild boy with mild autism speaks in sentences but not able to carry on a conversation. For example, what is your name? He may not be able to tell, yes, someone raised the hands. Prabhu sir, you raise your hand. After your thing, they will speak and they will clarify their doubts, madam. You go ahead with it, madam. Okay, fine, fine. See, for example, when the child is having when is diagnosed with mild autism, if I ask him like, oh, hello dear, what's your name? If I ask like that, he may able to tell, Rohit, this is the way. He may not be able to tell like, Auntie, my name is Rohit. No, he may not be able to tell like that. He will come and say Rohit and immediately without waiting for my response, he may run away. This is example I said. So he speaks in sentences, but he may not ask like, Auntie, what is your name? Or ma'am, what is your name? The conversation is not established. It is just like a robotic conversation. What did you eat, Papa? He may able to tell chapati. That's it. So this is like mild, a boy is suffering from mild autism. And it is like inflexible behavior. No, he keeps on doing the same thing. He may not understand others' emotions. Where is he? Only the behavioral issues are more in mild autism, but which can be established with therapies. But next level is level 2 or moderate autism, requires substantial support. Yes, many therapies are required. Shadow teacher is required. He may not be able to initiate communication. For example, if the child is going to the school, if the boy comes and asks like, hey, where are you going? He may just go away as if he has not heard. There is no response from the child. He behaves as if he's not even bothered and not even interested in that. So this, okay, moderate autism, limited initiation of social interactions, deficit in verbal and non-verbal skills. Even non-verbally also, he may not be able to communicate. There are many repetitive behaviors. And for this boy, we should give a routine. What do you mean by routines then? We usually in our school, and even for my son, we will put like a visual schedule board. For example, first Achit will get up, will have his brushing. That we will put in a chart. Brushing, bathing, having food, going to school, coming, skating, eating dinner, and going to sleep. This is the way we schedule the daily routine. And he is very much okay with this routine. He loves to be in the routine because autism means it is more of anxiety, more of unpredictability, which causes lots of frustration in our kids. So if you give them the predictable environment, half of the issues are settled. So give them the predictability. Then this is their anxiety will come down. Then they will cope up with the therapist or even with the parents. So this is a second level of autism, like moderate autism. Severe autism, level 3, requires very much substantial support because that can be like with a is more like on dependent on someone else. Severe deficits in verbal and non-verbal skills, very limited speech, minimal response to social over any this thing, and inflexibility, extreme difficulty coping with a child. He may be having very aggressive behaviors. He may require medications also. And one person should be there. He may not be aware of his place. He may not be aware of his body. He may not be aware of the environment. So one person, substantial support person, is required for a level 3 boy with autism, or what we call severely affected autism. These are levels of autism, which applies in each and every category, like Rett syndrome, autism, and Asperger's syndrome, and PDD-NOS. That is the type, and these are the levels. Thank you, madam. Madam, just a few minutes, madam. I will explain this 3 times because I am moved to the presentations. So I am taking.
I am Yeah, taking yeah. Madan sir opportunities. மேடம் வந்து சொன்னாங்க 3 டைப் ஆஃப் ஆட்டிசம் வந்து 3 லெவல்ஸ் சொன்னாங்க. அதாவது மைல்டு, மாடரேட், சிவியர் 3 Sir, லெவல்ஸ் சொல்லியிருக்காங்க. okay. The picture which played on the screen will help you in explaining that, sir. Yeah. Okay. Shall I do it, madam? Sure, sir. Yeah. மைல்டு, மாடரேட், சிவியர் என்ற 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அந்த மைல்டுன்னு சொல்ற கேட்டகரியில் என்ன பார்த்தோம்னா வந்து நல்லா சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கலாம், இருந்தாலும் ஒரு லிமிட்டடா இருக்குங்கிற ஆங்கிள் வந்து மேடம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கேட்டோம்னா, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, என் பெயர் அப்படி சிதம்பரம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு தே ஓன்ட் வெயிட் ஃபார் அதர் ரெஸ்பான்ஸ். என்ன அது என்ன கேட்பாங்க, நம்ம அவங்களுக்கு கேட்கலாங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. பட் தே வில் ரியாக்ட், என்ன கேட்குறோமோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தென் தே வில் கான்சன்ட்ரேட்டிங் தேர் ஓன், தே லிவிங் வித் ஓன் வேர்ல்ட். அதான் புற உலக சிந்தனை என்று சொல்லியிருந்தோம் நம்ம. தே வில் பி லிவிங் வித் தர் ஓன், ரிப்பீட்டட் ஒரு மோனோட்டலஸாக அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு மோனோட்டலஸாக தெரியும், பட் தேர் என்ஜாய். அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து மேடம் வந்து சொன்னாங்க மைல்டு. அதை வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, ஆனா அவங்களோட பணிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு ரோபோட்டிக்கா இருக்கும். அவங்க வந்து ஒரு வேலையை வந்து மருத்துவ ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டடா இருக்கும். லிமிட்டா கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு பணியை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட் இஸ் கால்டு மைல்டு கேட்டகரி. அது வந்து கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, வேற எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலுமே அதை வந்து லிமிட்டடா செஞ்சுட்டு தென் ஸ்டார்ட் லிவிங் வித் ஓன் வேர்ல்ட். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம்னா நிச்சயமா வந்து ரிகவரிங்கிறது ரொம்ப நல்லா நடக்கும். அதுக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அது அந்த சில்ட்ரன் கேன் லீட் ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மாடரேட் கண்டிஷன். மாடரேட்னா என்னன்னா மைல்டை விட அடுத்த லெவல். அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க வந்து என்ன இது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கேஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த உள்ள கேஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அந்த ரெஸ்பாண்ட் பண்ணாத கேட்டகரிக்கு என்னன்னா ஏதாவது ப்ராப்ளமும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். இல்லை அதாவது என்னன்னா ஸ்பீச்சில் நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து நம்மள இன்ட்ராக்ட் பண்ணலாம், குழந்தைக்கு ஏதாவது ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்குல்ல, காது கேட்கறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல தோணும். இல்லைன்னா வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி சொல்லிடுவோம். ஆனால் அப்படி இல்லாம அந்த குழந்தைக்கு எல்லாமே நார்மலா இருக்கும். பட் இருந்தாலும் பிகாஸ் த சைல்டு லிவிங் இன் ஆட்டிசம் உடைய ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கும் ஓரளவுக்கு ட்ரைனிங், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க ஆல்சோ தே கூட ஆல்சோ சம்வாட் தே கூட ஓவர் கம் த டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாடரேட் கண்டிஷன்ஸை. சிவியர் கேஸ் தான் வந்து பார்த்தோம்னா வந்து தே நீட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட்டும் தேவைப்படலாம், ப்ளஸ் தெரப்பியும் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க மேடம். அந்த ஆங்கிள் பார்க்க போனா வந்து என்னென்ன கேட்டோம்னா இந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த என்ன சொல்றதுன்னா அந்த சிவியாரிட்டி ஆஃப் த ஆட்டிசம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுல வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் கூட அவங்க வந்து பார்த்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன கேட்டோம்னா அது வந்து இந்த செகண்ட் லெவல் மாடரேட் ஆட்டிசம்ல வந்து ஒரு நல்ல இது சொன்னாங்க. என்னன்னா ஒரு சார்ட் எழுதி போட்டுட்டு அந்த சார்ட்ல வந்து வி நீட் டு ரைட் இட். இது காலையில வந்து ப்ரஷ் பண்ணணும், யூ வில் பி வெரி ஹாப்பி வில் பி டூயிங் த டாஸ்க். அவனுக்கு என்னன்னா ஒரு விசிபிளா வந்து ஒரு ஸ்கிரீன் போர்ட்லயோ ஒரு சார்ட்ல எழுதிட்டீங்கன்னா அவன் வந்து அதை வந்து டாஸ்க் முடிச்சுட்டு தென் யூ வில் கெட் சம் அப்ரிசியேஷன். அதுக்கு பிறகு வந்து தே வில் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த டாஸ்க் ஓரியன்டா வந்து தே கேன் ஃபினிஷ் த டாஸ்க், தென் தே வில் லிவ் வித் வெரி ஹாப்பிலி. அது வந்து மேடம் சொன்னாங்க அவங்களுடைய சன்னுக்கே கூட அந்த மாதிரி இருக்குது. ஆனா வந்து தே வில் பி வெரி கோஆபரேட்டிவ்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து த்ரூ அவர் இன்டர்வென்ஷன் மூலியமா வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம எடுக்கிறோம், இந்த விஷயங்கள பேசுறோம்னா நமக்கே வெளிய விஷயங்களை வந்து தெரியணும். கிராஸ் டிசபிலிட்டினா நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளியோட வலியும் வேதனையும் மற்ற மாற்றுத்திறனாளிக்கு தெரியணும்னா நாம தான் we are going to be advocateங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துல மேடம் சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து யுஎன் தலைவருடைய சார்பாக வந்து நம்ம தமிழ்லயும் வந்து இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து பதிஞ்சு உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. Thank you, madam. I just move on to the just taken from Madan sir role. Thank you. Yeah. No, that's really great. Because in this picture, if you are observed in the first level of autism, see look at the boy here, sir. I am moving my cursor here. This is a boy who is having mild autism.
These two girls, normal boys or normal kids are playing. He's looking at them, how to keep the blocks, how to use this. See, he's looking at them, but he's not able to getting connected. This is mind, but he's looking, he's paying attention. Okay, he is not able to initiate communication, but he is looking at them. This is a mild level of autism. But here, see, these two kids are carrying on the conversation, normal kids. But this boy affecting with autism, he is happy in his own world by keeping his writing. He might be wiping that pencil to write. See, social interact, narrow special interest. Our kids with autism, they have like one particular, that what we call it as savant skills. They have the one interest which they go into the deep. Some kids may like music, some kids may like sports, some kids may like or anything. Computer skills. Some kids are very good in numeracy. Here, some kids are very good artists. So their interests are narrow, but they're into the depth. Here, he is not interested like what these children are doing. He is very happy enjoying with his pen and paper. Right? Frequent, restricted, and repetitive behavior. You keep on scribbling, 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 scribbling. Here, this is a third level or grade 3 or severe autism, where the child is not able to sit on the table also. Sometimes he doesn't know how to sit, how to stand, but he is not even bothered and where he is. He is in the classroom, but he's not sitting on the bench. He doesn't know like where he is, what he is doing, and it is a like severely affected child. This I hope all understood very well. Okay, next. We will not go into this because it is not needed. What is the comparison? As I said previously, DSM-4 3 symptoms were there. Now they had made into like 2 symptoms. So major is difficulty in communication and repetitive behaviors. Fixed or restrictive interest, or what we call it as repetitive behaviors, and social communication. These are the 2 major factors which affect the kid with autism. Next. Early red flags. When a child comes to you, say this is what is needed. I always say that early intervention within 6 years, when the child comes to a therapist, so we can see a lot of changes in the child. So red flags, what are the signs which indicates that the child is having autism? First is lack of eye contact. When we call, he doesn't look into our eyes. He will be looking somewhere here, but not into the eyes. That is the first thing, lack of eye contact. Second is lack of pointing. He never uses his index finger. For example, normal child, for 1-year-old child, if he takes his child's hand and will say, Mama, I want this, he points to this, right? Whereas our kids will not do that. Pointing is a big issue. Pointing is the first sign of communication. Remember, pointing is the first sign of communication where the child is not pointing here. Lack of joint attention. Now here the term comes, what do you mean by joint attention? For example, if I say, hey, boy, see, look at the car there. Look at the bird flying. We will show and the boy will look there. Okay. Both of the attention will be on the one this thing. But here we will be telling and you will be looking, hey, look, look, look. He will be looking somewhere else. He's not looking where I'm asking him to look. There is no joint attention. He is not paying attention to my instructions or my emotions. So lack of shared enjoyment. If some enjoyment we want to say, wow, super, we will say he believes as if he's not interested. There is no shared enjoyment. He's not getting involved in others' emotions. These are the major red flags within 2 years we can see in a child. At that time only if you refer, then we can see definitely major differences. See here, see the father is showing here, look at the bird, but he is not looking. Whereas this is the way, hello, hello, he's not giving eye contact. So like there is no pointing. He's taking his father's hands to point in this picture here. Can you make out? He's not using his hands. He's asking his father to point. There is no pointing. So these are the red flags or early indicators where the boy can be diagnosed. And these are the major milestones. Yes. Can I sum up, please? Yeah, sure. ஸோ வந்து ஆட்டிசம்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து திறமைகள் நிறைய இருக்கும், சில திறமைகள் இருக்கும்.
ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த 3 சிம்டம்ஸ் பத்தி மேடம் சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வர 2 6 வயது குழந்தைகளுக்கு வந்து ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே வந்து பேசும்போது ஐ கான்டாக்ட் இருக்கும். நம்ம 2 பேர் பேசுறோம் அப்படின்னா கண்ணை பார்த்து பேசுவோம் இல்லையா, அந்த ஐ கான்டாக்ட் அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. பேசும்போது ஐ கான்டாக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிங்கரை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஆள்காட்டி விரலை வச்சு, அந்த ஒரு விரலை வச்சு அந்த அந்த ஒரு விரலை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ற அந்த அந்த திறமையும் அவங்களுக்கு இருக்காது, அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. 2வது. 3வது சுத்தமா அட்டென்ஷன். நம்ம ஏதோ சொல்லிட்டு இருப்போம், அதை எதுவும் கேட்டுட்டு இருப்போம். அது அவங்க உலகத்துல இருப்பாங்க. தே won't have attention. அதாவது இப்ப நம்ம ஏதாவது சொல்லுவோம், இந்த செய்வா அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுல அதை பத்தி அந்த அட்டென்ஷனே இருக்காது அவங்க கிட்ட. அவங்க நம்மளை வந்து கவனிச்சாதானே அந்த கவனம் வந்து கொஞ்சம் சிதறல் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து செய்யறதுக்கான அந்த அந்த திறமையும் இல்லை அந்த 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 ஒரு கேரக்டரும் அவங்க கிட்ட இருக்காது. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சிம்டம்ஸ், கண்டிஷன்ஸுக்கான சிம்டம்ஸ். ஐ கான்டாக்ட் இருக்காது, விரல வச்சு கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கும், அண்ட் அட்டென்ஷன் இருக்காது, கவனம் இருக்காது. ஸோ இந்த 3மே வந்து முக்கியமான அறிகுறிகள். எஸ் மேடம். Okay, sir. So, sir, let me know till what time I can this thing, because this is a very huge this till what time I can sum up, so that I can minimize like. Madam, you now okay. Yeah. You can conclude, madam. You just tell that advocacy role what you played in the government and what kind of, you said the identification of the autism is a big problem. Have you made any attempt to train the doctor or something like that? If you tell that, then we will conclude, madam. The thing is that, yeah, sir. Because this is more of technical thing. Advocacy role is like, first of all, I continuous my efforts is like first parents should identify. Yes, my son or child is having some problem. Because this is not like health. Look, they are like very healthy. Up to 2 to 3 years, parents can't make up. So this is very important, parental training program. Second thing, I always have a talk with the pediatricians. When the child goes to the pediatrician, they have to apply this child autism rating scale, this thing questionnaires they have to give. Then because they are the ones who can tell or educate parents, yes, therapies will help the child. So that is one thing, like lots of parental training programs, lots of CMEs, like medical workshops with pediatricians. And second time, like major, as a parent, I always say that yes, my son was diagnosed with moderate autism and severe moderate ADHD. Then with therapies, yes, now he is a national award winner. So with therapy, he can achieve better. That's what I think. Continuous training programs, and now we have included this thing like in a pediatrician council also in Davangiri. They had come forward to give counseling sessions for the parents whenever needed, and even the psychiatric panel is there and psychologist panel is there. All they are helping us because parental one incident happened last year in our school. 2 twins who were diagnosed with autism and ADHD were murdered by his own father, who was not ready to accept, and lots of social anxiety. What is the future of my son? What is the future of my kid? So he surrendered himself. So I always say that parental acceptance of this autism is very much needed. That is my major role as advocacy, being a parent and being a therapist. So, and right now there are many speech. What are the important therapies? I had written a letter to the government also. We need more speech therapists, we need more occupational therapists. Then only lots of changes can be brought, and when special educators can be brought in the child's future. Because to include in the normal stream, first the child should undergo certain therapies. Only a therapist can do certain roles, and which will help for the child. So that is my major concern. We need to have more
special educators, more speech therapists, and more occupational therapists. Luckily, we have got many centers in Davangere who are, the way we can get training for special educators. Yes, there are certain what shall glitches are there with respect to speech therapists. We are not able to find out, but don't lose. Once a mother makes a decision or a parent make a decision, then definitely lots of changes can be brought. Now we have online platforms also. There are many videos, there are many things which are helpful in training parents. So my advocacy is always like parental empowerment. Parental empowerment is a major this thing. And we always, last time we had a UDID campaign here. So now government also is giving like many concessions and many relaxations for a child with autism. It is included in 21 disability. So we need to know all these things. There are many tax benefits, and the child is, if the BPL card holder, pension they are getting, and lots of these things are there. And Ramaya insurance, this thing is there. So now child is getting lot of benefits from the government. So my always say that get use of those benefits. And I always say that don't think that if the child is not getting words, don't lose hopes. Now we have many apps like alternative augmentative communication, what we call. In that, there are many apps like Avas. Avas app is one app which helps the child to express his emotions. When he presses, a word will come. For example, when my son wants mobile or someone when he is feeling hungry, he will take his iPad. In that, he will open his Avas app and he will press, I want food. I feel hungry. So then we can understand. So there are lots of alternative methodologies which we can adapt. So if a child doesn't speak, don't lose hopes. Go with an alternative methodologies. Help your child to come out of his, difficulties. So this is my main advocacy. Apply modern technology. If the child, my son can't write, but I have taught him typing. He can type very nicely. There are clever keyboard, like different type of keyboards are available, which help him typing. So get use of these modern technologies or gadgets and this parental empowerment. I always, my firm belief is parental empowerment will definitely help the child to come out of his difficulties. That's what I can say. Hello, Madam. Yes, sir. Yeah. So, Yes. training, எப்படி வந்து ஆட்டிசம்ல பாதிக்கப்பட்டவங்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மேடம் சொன்னாலும் முக்கியமான விஷயம் மேடம் சொல்றது வந்து பேரண்டல் எம்பவர்மெண்ட், பேரண்டல் அவேர்னஸ். இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வேண்டிய பொறுமை, வேண்டிய அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா இருக்கும். பேரண்ட்ஸுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு மதருக்கும் தெரியணும் என்னென்ன செய்யணும். அண்ட் ஒரு பேச முடியாத குழந்தையோ இல்லை எழுத முடியாத குழந்தையோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இருக்கவே இருக்கு டெக்னாலஜி, ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ்ல பழகி விட்டோம்னா கூட குழந்தைக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை ஆப் மூலயமா சொல்லிடுவோம். இட்ஸ் லைக் நம்ம யூஸ் பண்றதெல்லாம் இப்போ ஒரு விஷுவல் இம்பேக்ட் வந்து எப்படி பிரெயில யூஸ் பண்றோம், அதே மாதிரி ஒரு ஹியரிங் இம்பேக்ட் வந்து ஒரு சைன் லாங்குவேஜ். அந்த மாதிரி ஐ திங்க் we are having a special language for autism. ஸோ ஆர்டிசனுக்கு ஒரு ஆடியோ லாங்குவேஜோ இல்லை வீடியோ லாங்குவேஜோ அந்த மாதிரி கூட ஐ திங்க் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் மேம் இஸ் சேயிங். ஸோ எப்படி அந்த கம்யூனிகேஷனை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கம்யூனிகேஷன் பிரச்சனை, அட்டென்ஷன் பிரச்சனை. சென்டென்ஸ்ல பேச மாட்டாங்க. இப்போ சொன்னாங்க இப்போ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா மை நேம் இஸ் மதன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மதன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த உங்களுடைய அட்டென்ஷனை எப்படி கேட்ச் பண்ணலாம், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ், வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற போது இந்த கேட்ஜெட்ஸ், இந்த டெக்னாலஜி கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாவே வந்து we can train them. Madam, can this be cured, madam? Now, munnadi I think you told that we have to live with autism. Autism has to be a lifelong, I think. Yes. Yes. Is it curable? Because it is a neurological condition. There is no cure for autism. Yeah. Because it is a brain networking, it is called as neurological condition. They can't be cured. But with therapies, definitely, I always say that respect autism. Don't try to cure it. Accept and respect.
they have their own strategies. They have their own specialties. Only the behaviors can be cured, not the autism. So, There madam, is no cure for it. so அதோட வாழணும். So we have to learn. அதோட வாழ கத்துக்கணும். ஆர்டிசனோட வாழ கத்துக்கணும். அதுக்கு வந்து அதை குணப்படுத்த முடியாது. பட் அதை வச்சு வாழலாம். அதை வச்சு வாழலாம். நம்ம பர்மனண்டா இருக்கிற விஷன் இம்பேர்மெண்ட் மாதிரி விஷன் இம்பேர்மெண்ட் வச்சு வாழலாம். அதே மாதிரி அந்த ஆர்டிசனை வச்சு குழந்தைய வந்து வாழறதுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வாழ்ந்து நல்லாவே வாழும். எஸ் மேடம். Yes, sir. That's what. That is the thing I want to that don't try to cure it, because which is impossible. If you are curing it, you're disrespecting his personality. No, that is just try to give therapies, tell them the strategies which work for them, and accept them and respect them with their autism. Train them to lead the independent life, and they have their own skills. Try to promote their skills instead of seeing what they don't have. Just focus like what is the strategy, what is their skill development should be emphasized. So like this, we need to focus. For example, I said my son can't write. He has a fine motor issue. If I keep on training him, write this, write this, write this, why you're not writing? He may be stressed. So I thought, okay, if you can't write, let us go with a typing, which is easy. Now he is so confident. Yes, if I ask him to type cat, immediately he will take and type cat. So adaptive methodology, what we call it as adaptive methodology, is very important in kids with autism. So adapt. For example, there are lots of training. As I said, we work on 5 domains. First is gross motor, fine motor skills, cognitive skills, socialization skills, and self-help skills. And major is communication. 5 domains. Depending upon the baseline, we start giving therapies. Our main goal is making the child independent in activities of daily living. Then comes the skill development. Then comes the pre-vocational training, and then comes the vocational training. So, depending upon his skills, we can train. We can choose a vocation. Like what is the vocational training we are planning for the child? So, like this, and that I just summarize like what can be done, how it is diagnosed, and what is our role in the society. First is to create awareness among the society. Autism is not ID. Second thing is parental empowerment. Third thing is government has given lots of facilities, make use of it. And fourth thing is don't lose hopes. Our kids are unique. Our kids are unique, but not less. We are different, but not less. So these are the major things which we are following to help our kids with autism. Thank you. Thank you for giving me an opportunity. So சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அதோட வாழ கத்து கொடுக்கணும். அடாப்டேஷன் அண்ட் அரசாங்கம் கொடுக்குற அனைத்து சலுகைகளையும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். முக்கியமா சமுதாயத்துடைய அவேர்னஸ் ஆட்டிசம் பத்தி கொண்டாடணும். அதோட அதி முக்கியமானது ஃபேமிலி பேரண்டல் சிபிஆர் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய ரீஹாபிலிட்டேஷன்ல கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரொம்ப. ஸோ இதுல நம்ம கூட இருக்கவங்க ஃபேமிலி எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், ஸோ அவங்களுடைய அவேர்னஸ், சொசைட்டியுடைய அவேர்னஸ் இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் மாறுபட்ட குழந்தைங்க அவ்வளவுதான். அவங்க வேற எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் மாறுபாடு இருக்கும், யூனிக்கா இருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்குன்னு சில நல்ல திறமைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கோ இல்லை அந்த திறமையை வளர்த்தோம்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவங்க வாழ்றதுக்கு தேவை அடாப்டன்ஸ், வாழ்றதுக்கு கத்துப்பாங்க. இதோட சேர்ந்து வாழ்ந்து கத்துப்பாங்க. கியூர் இல்லை. ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் குணப்படுத்த முடியாது, பட் அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அது ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை மிக மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரியலி it's a real eye-opener for all of us regarding autism. And no, I am glad to have such a senior persons here in this panel, and we require their blessings just to create some inclusion part. So thank you, Kanaka Sabapati sir, for providing me an opportunity, and Mohan sir. Somehow I was a bit
busy, so I could not respond to you yesterday. But thank you for giving me an opportunity to express my inputs on autism. We wish that you do more wonders in this area, madam. All the best. All the best. Thank you, sir. Thank you. Bye. I'm Thank you. logging. Thank you. Thank you. Thank you, Thank madam. you very much, Dr. Suman. Yes, Yeah, please speak, sir. Kanaka Subhapati. yes. I just I joined actually. Thank you very much, Dr. Suman, for honoring the request. Yeah, thank you, Kanaka Sabhabadi here. Thank you. Yes, Okay. Dr. Varadakutti sir, please. Okay. Yes. Thank you, Dr. Suman, for your detailed presentation about this autism and the reasons for the autism, then how to overcome it, and how to rehabilitate the child, and how to educate the child, and what is the need for the parental support, and then educating the parent, empowering the parent. See, you explained in detail about the autism, which is not known to many people. They think that autism is, all along people have been thinking that autism is also some sort of intellectual disorder. You have demystified the whole facts about autism. And the government of India, the act has been amended to include the 21 type of disabilities, and autism is one amongst the different disabilities. So you rightly pointed out that we don't want to call people as autistic child. So this is the common terminology that the person with disability. Previously, they call the people a disabled person, and a blind person, a locomotor, then deaf and dumb. So all these the words have gone. So there is a common terminology called persons with disabilities. So you have to accept that we are person with disabilities, and then we have to live with it and overcome it, and show to the world that the person with disabilities are also they're all excellent people and they achieved a lot. As you mentioned that Mr. Karthik, who was an artist, a person with autism, he has been your chief guest, and so like that, a lot of people have achieved in spite of they have the autism. So thank you, madam, for explaining about your experience in making your son person with autism, and completely you have rehabilitated him. And you have rightly pointed out that autism cannot be cured. And we have to make the life, give them a better life. So like that, you have explained in very detail. And on behalf of congregations, we thank you for sparing your valuable time today to be with us and sharing your ideas and also your suggestions. So it will be very useful for the disability sector. Thank you, madam. And a lot of people will be waiting for raising questions, and I hope that we may stay along with us for some more time to take questions and clarify. It's okay, madam? So, யாரும் பேச விரும்புறீங்களா? பகவதி குமார், சொல்லுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பகவதி குமார். மேடத்துக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா ஏதாவது? மேடம், your total presentation is absolutely very thankful to all kinds of people. We know about autism very fully and completely. Till today, I am not able to hear anything about autism. But now I am know about full details about autism, madam. Your all speech is very important to all, and
valuable things about autism. Thank you very much for your valuable speech, madam. Thank you very much for your super presentation about autism. Thank you very much. Thank you. Bhavani sir, for the kind Question. Sir, What is your question? our question கேக்குறேன். Question கேக்குறீங்களா Bhavani sir? Yes, sir. Madam. அவங்களே சொல்லுங்க, நீங்க அவர் கன்வெர்ட் பண்ணுவாரு. Yes, sir. Sir, autism வந்து பகவதி you can உங்க கேள்வியை தமிழே கேளுங்க. அண்ட் இவரு நம்ம மதன் சார் வந்து அவரை வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி மேடத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார், இந்த ஆட்டிசம் நோய் வந்து பிறக்கும் போதே நோயா இடையில வருமா? இல்ல, it is not a நோய், it is not a disease. டிசீஸ். அந்த டிசீஸ் வந்து டிசீஸ் கிடையாது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் வருமா? பிசிக்கல் டிஃபெக்ட்ஸ். Sir, it is not a disease. ஓகே மேடம். ஓகே சார். அதாவது ஆட்டிசம் வந்து பிறக்கும் போதே உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடியதா இல்லனா இடையில எந்த வயசுல இருந்து பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளதா? ஓகே. Madam, Mother explain. Asking whether autism is inborn, that is whether it will be inbuilt to a kid while it is born, or will it be acquired after the birth, when will it be acquired, or will it be on birth itself? Hello, madam. சார், நான் பேசுறது கேக்குதா? மேடம் இருக்காங்களா தெரியலையே. மேடம் கேக்குது சார். மேடம் இருக்காங்க சார். மேடம் இல்ல சார். மேடம் இல்ல சார். சார் அவங்க இல்ல சார். சார் ஓகே சார், ஐ வில் கனெக்ட் சார். நான் மேடத்துக்கிட்ட கனெக்ட் போறேன். பண்ண சொல்ல கொஸ்டின் வாங்கிட்டு தென் வி கேன் கிவ் தி ஆன்சர் சார். ஏன்னா ஷீ இஸ் ரன்னிங் ஸ்கூல், அதுல ஏதாச்சும் இருக்கலாம். பட் நீங்க கொஸ்டின் சொல்லுங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். இடையில ஐ வில் ட்ரை. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். மேடம் சொன்ன வச்சு பார்த்தா நியூராலஜிக்கல் டிசார்டர், நியூராலஜி நரம்பு சம்பந்தப்பட்ட டிசார்டர், அது வந்து காலப்போக்கில வரும் அப்படின்றத விட அவங்க சொன்னது வந்து 2 வயசுக்கு உட்பட்டவங்க தான் வந்து அவங்க கிட்ஸ்ல ட்ரீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ப்ராபபிலி அது வந்து அந்த டிசார்டர் மேபி பான் தான் இருக்கலாம். மேடம் கிட்ட ஆனா கேட்டுக்கலாம். பட் நியூராலஜிக்கல் டிசார்டர் என்ன சொன்னாங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். வந்துச்சு சார். மதன் சார், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். பேசுங்க. யார் பேசுறீங்க? சார், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயே 2-3 பேருக்கு இந்த மாதிரி எனக்கு இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆட்டிசம்னா என்னன்னு. இதுல ஒரு கொஸ்டின், இப்ப அவங்க பேரண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன், இது சம்பந்தமா நான் மீட்டிங்ல இருக்கேன், உங்க டவுட் என்ன கேட்குவான்னு. இப்ப அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் 5 ஆகுதான், இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போடக்கூடாதுன்னு அட்வைசபிள் பண்ணிருக்காங்களா? இது ட்ரூவா? இந்த பிறந்ததுல இருந்து கொடுப்பாங்கல்ல, இந்த மந்த் ஆன் மந்த், இயர்லி ஒன்ஸ் இந்த தடுப்பூசின்னு போடுவாங்கல்ல. இப்போ ஏஜ் 5 ஆகுதான், இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தடுப்பூசியே போடுறது இல்லையா? அது போடக்கூடாதா? போலியோ சொட்டு மருந்து எதுவுமே கொடுக்கறது இல்லையா? Vaccination, should vaccination be done for autism affected babies? Madam, Sir, shall I take up this question? Shall I take up this question? Yeah, Mr. Kanakasabhathi, நீங்க மேடம் கொஞ்சம் அவைலபிளா செக் பண்ணுங்க. because she may not know that she has to continue and take questions. சபா, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா வேக்சினேஷன் பத்தி? தெரியும் சார். இல்ல, அவட்ட மேடத்துல செக் பண்ணீங்க கொஞ்சம் வர முடியுமான்னு. Some more time for some 10-15 minutes. சார், மேடம் 10-15 minutes. சபா சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நீங்க சொல்லுங்க. Otherwise, yes sir. otherwise you can take questions and then send to madam for getting an answer tomorrow. Okay sir. சார், எல்லாரோட क्वेश्चन கேட்டுட்டு that can only be கேட்கலாம்ல சார்? சார், 1 minute. Hello, is it audible? மதன் சார். சார், ஆடிபிள் சார், ஆடிபிள். உங்களது வாய்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க சார். ஆக்சுவலா இப்போ மேடத்துக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், மேடம் ஜாயின் பண்ணுவாங்க கூடிய விரைவில்.
அதுக்கிடையில வந்து கனக சோபதி சாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஸ்ட் மற்றும் டிசார்டர் தெரியும். சார் கேன் கிவ் திஸ் ஆன்சர். மற்ற ஆன்சர் வந்து மேடத்துக்கிட்ட நான் வாங்கிக்கலாம். கேள்வி சொல்லிடுங்க. இப்போ வந்து இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. அதை வந்து இப்போ சபா சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் இஃப் யூ டைம் பர்மிட்ஸ்? ஏன்னா சபா சார் வந்து நவ் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இட் டுக் இஸ் ஒய்ஃப் ஃபார் அ ஸ்மால் மைனர் சர்ஜரி. அதுலயும் சார் கலந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இஸ் இன்வால்வ்மெண்ட் வந்து ரியலி ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் பிஹாஃப் ஆஃப் த கான்கிரிகேஷன். சபா சார் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இஃப் டைம் பர்மிட்ஸ் கைண்ட்லி give your answer for this question, sir. எஸ் சார். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருங்கிறது வந்து இம்பானா வரக்கூடிய ஒரு கஷ்டம் தான். நாளைக்கு குழந்தைக்கு ஆரம்பத்திலே இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸோடைய அவேர்னஸை பொறுத்து. ஸோ சரியா முதல்லயே வந்து வயசுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஸ்கிரீனிங்க்கு எடுத்து போனாங்கன்னா சரியான ஒரு பிசியோதெரபிஸ்டையோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்டையோ ஸ்பீச் தெரபிஸ்டையோ போனாங்கன்னா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ட்டையோ போனாங்கன்னா நிச்சயமா வந்து டாக்டர் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் ட்ரெயின்டு பீடியாட்ரிஷனா இருக்கணும். அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படியே 2 வயசுக்குள்ளேயே வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் எல்லாம் வந்து அசஸ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து ஸ்கிரீன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இடையில வரக்கூடிய தொந்தரவு இல்லை. இது வந்து பிறக்கும் போதே இருக்கும்போதே குழந்தை கருவில் இருக்கும்போதே உருவாகக்கூடிய ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர். நோய் இல்லை, இது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோம். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் வேணுமா வேண்டாமா? எல்லா குழந்தைங்களுக்கும் வேக்சினேஷன் வேணும். ஆக்சுவலாக வேக்சினேஷன் ப்ரோட்டோகால் வந்து யூனிவர்சல் ஃபார் ஆல் சில்ட்ரன் irrespective ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஷெடியூலோடைய ப்ரோட்டோகால். ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நிச்சயமா வந்து தொற்று நோய்கள் வரக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொற்று நோய்கள் வரும்போது ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து இப்போ விட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களும் ரன் பண்ணலாம். ஆக்சுவலா லைக் ஏர்லி ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் எல்லாம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்கீம் அவைலபிளா இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நேஷனல் ட்ரஸ்ட் மூலமாகவும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ண முடியும், டே கேர் சென்டர் நடத்த முடியும், ஸ்கூல் ப்ரோக்ராம் நடத்த முடியும். பெரிய அடல்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கான அடல்ட் கேர் ஹோம் கூட நடத்த முடியும். அதுக்கான ஸ்கீம் கூட இருக்குது. ரைட் சார், ரைட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாம் சார். வெல்கம் சார், வெல்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேளுங்கம்மா, கேளுங்க. காயத்ரி பேசுறேன் சார். மேம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயம். அப்புறம் இந்த மாதிரி ஆட்டிசம் சில்ட்ரன் பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ரொம்ப அவங்க ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க நிறைய டவுட்ஸும் இருக்குது. அதை கிளியர் பண்ணிக்கிற இடம் ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர், ஏதாவது கவர்மெண்ட் அவங்களுக்கு இதை பற்றி எஜுகேட் பண்ணுறது ஏதாச்சும் இருக்கா சார் கவர்மெண்ட்டில்? பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்ட்ரன் வச்சுருக்க பேரண்ட்ஸ். காயத்ரி, எய்ம்ஸ்ல இருந்து டோல் ஃப்ரீ நம்பர் நடத்துறாங்க. குரூப்ல சர்ச் பண்ணி டெல்லியில இருந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நடத்துறாங்க. அப்புறம் ஹெல்ப்லைன் இன் ஜெனரல் அக்ராஸ். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார் உங்க வாய்ஸ். எனக்கு சிக்னல் ஃபுல்லா இருக்குதுமா. சார் என்ன சொல்றாருன்னா, காயத்ரி டோல் ஃப்ரீ நம்பர், அதனால அதுல கால் பண்ணா உங்களுக்கு மொத்த டீட்டெயில் கிடைக்கும்ன்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் மெட்டீரியல் ஃபுல்லா சப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆங்கிலத்துல கொடுத்தாங்க இல்லையா, அதை தமிழ்ல மொத்தம் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேவா காயத்ரி? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஓகே.
Thank you, Yeah, Gayatri. okay, sir. Thank you so much. Sorry for the Okay. disturbance, sir. It's okay, sir. Thank you, sir. வணக்கம் சார். நான் சொல்லுங்க சிவகாமி சொல்லுங்க. இந்த இப்போ ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பயிற்சி வந்து எங்கெல்லாம் கொடுக்குறாங்க என்னங்கிறது விவரம் வேணும் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கொடுக்குறாங்களா இல்ல சென்னையில மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்ல எங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரம் வேணும் சார். சார் மதன் மோகன் சார். கேக்குறதாங்க சார். ஒரு நிமிஷங்கம்மா, அவங்க டாக்டர் மதன் மோகன் சார். சார் டாக்டர் சிதம்பரம் சார். இல்ல இவரு கனக சபாபதி சார் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரிங்க சார் கனக சபா சார், ஒரு நிமிஷம் சார். கனக சபா சார் இருக்கார் லைன்ல. எல்லாருக்கும் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு சார். நான் சபா சார் கால் பண்ணிட்டு வரேன். மேடம், இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கு வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது மேடம். டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலியமா ஆனா கவர்மெண்ட் நடத்துறதுல அந்தந்த பகுதியில் உள்ள என்ஜிஓஸ் மூலியமா வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த ஸ்பெசிபிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்பெசிபிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்காங்க. திருச்சியில ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சரிங்க சார். அந்த மாதிரி தொண்டு நிறுவனம் மூலமா அந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதே நம்ம அமர் சேவா சங்கத்துல இருக்குது. அமர் சேவா சங்கத்திலயும் ஆட்டிசம் டிசார்டர் ட்ரைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேடம். அதனால வந்து அதை வந்து we need to explore. இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து குழந்தைக்கு போல உதவி தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா, இப்போ வந்து அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து சிஹெச்சின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வந்து இருக்கக்கூடிய பீடியாட்ரிக் விங் இருக்கு இல்லைங்களா? பீடியாட்ரிக் விங் இருக்கக்கூடியதுல வந்து நம்ம டிபிஓ ரெப்ரசன்டேட்டிவோ இல்ல என்ஜிஓஸோ போகும்போது நிச்சயமா வந்து ஒரு நாளைக்கு வந்து நிப்பல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 விதமான புதிய கேஸ் வருதுன்றாங்க. ஓ சரி சரி. அது வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலா. அது அது மாதிரி பார்க்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அலைஞ்சு கலைஞ்சு கடைசியா தான் நிப்பல் வராங்க. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்து தலைநகர்லயும் அந்த மாதிரி அமைப்புகள் என்ன இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதை பத்தி நம்ம கொண்டு போகணும் மேடம். நல்லது. ஆமா, ஏன்னா இங்க குழந்தைங்க வராங்க, ஆர்டிசம் குழந்தைங்க இருக்காங்க. ஆனா எங்க பயிற்சி கொடுக்கறது என்னங்கறது தெரியாம இருக்காங்க. எங்கூட நார்மல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு சாரோட பையன் கூட இந்த மாதிரி ஆர்டிசம்ல தான் இருக்காங்க. யாராவது பயிற்சி இருக்காங்களா என்னன்னு கேட்டிருந்தாங்க சார். விருதுநகர்ல இருக்காங்களா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் இந்த விவரம் கேட்டேன் சார். விருதுநகர்ல இந்த மாதிரியான மறுவாழ்வு மையம் வந்து அவ்வளவு அவைலபிளா இல்ல. மதுரையில டெஃபினெட்லி சென்டர்ஸ் ஆர் தேர். அண்ட் ஆல்சோ திருநெல்வேலியில வந்து எனக்கு நல்ல சென்டர்கள்லாம் இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான குழந்தைங்களெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு தகுதியான ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல முடிச்சவங்க விருதுநகர்ல இருக்காங்களா நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும். ஸ்பீச் தெரபிஸ்ட் அவைலபிளா இருக்காங்களா விருதுநகர்ல பார்த்தோம்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியால யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய ஃபுல் டேட்டாபேஸ் அவைலபிளா இருக்குது. நமக்கு வந்து இப்ப ஸ்கூலா ரன் பண்றவங்க தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நிபிட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்குது. ஆக்சுவலா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்ல எல்லா ஸ்கூல் பத்தின இன்ஃபர்மேஷன் கொலைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ஆட்டிசம் விருதுநகர் தான் நம்ம பார்க்கணும்னா நம்ம அந்த வெப்சைட்ல பார்க்கலாம். ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல்ஸ் விருதுநகர்ல இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல எல்லா ரிஜிஸ்டர்டு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட இமெயில் ஐடி எல்லாம் கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் சிவராம். தேங்க்யூ மேடம். கனக சபாபதி. Hi sir, this is Merli from Pondicherry.
எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ட்ரெய்னிங் அப்படின்னாலே இட்ஸ் வெரி காஸ்ட்லி. எங்கனாலுமே அஃபோர்டபுளா, சேரிட்டபிளா ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்காக பண்றாங்களா? அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ, இனிஷியல் ஸ்டேஜ்ல இத கண்டுபிடிச்ச உடனே அத எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்ற மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாரியோ, இல்ல எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக இப்போ அந்த முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு 1 மந்த் ட்ரெய்னிங் குடுக்குறோம். வித் அஃபோர்டபுள் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்களா சார்? நிச்சயமா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அது மாதிரியான ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்தா வந்து இப்போ டாக்டர் சுமன் வந்து இப்ப நமக்கு பேசியிருக்கிறாங்க. அனன்யா ஸ்பெஷல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இல்ல, ரொம்ப குறைவா தான் இருக்குது. தமிழ்நாட்டுல சார்? ஸோ தமிழ்நாட்டில் டாக்டர் சிதம்பரம் சொன்னாங்களே, ஸ்பாஸ்டிக் சொசைட்டி சாரி சார், நான் ஆஃப் லேட்டா தமிழ்நாடு ஜாயின் சாரி. சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ மதுரையில் அவங்களுடைய கிளை இருக்குது. ஆக்சுவலாக திருச்சியில் இருக்குது சென்டர்ஸ்லாம். ஸோ அமர் சேவா சங்கம் வந்து திருநெல்வேலியில் பண்ணுறாங்க. ஸோ ஆய்குடியில் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கு ஸ்பெஷல் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய சென்டர்கள் இருக்குது, சேரிட்டபிள் சென்டர்ஸ் கூட இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மையமா சென்னையில முட்டுக்காடுல பல்வகை ஊனமுற்ற குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான மையம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்லயும் வந்து இலவசமான எல்லா ஆலோசனைகளும் கிடைக்கும். ஓகே சார், முடிஞ்சா இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி ஏதாவது புக்ஸ்ல நம்ம உதவிக்கரம்ல கூட போட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இருக்குது, ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. கொலேட்டட் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவைலபிளா இருக்குது. நிப்பிட் வெப்சைட்ல இருக்குது. நிப்பிட் வெப்சைட்ல நேஷனல் ட்ரஸ்ட் வெப்சைட்ல கூட லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் அவைலபிளா இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஃபர்மேஷன் ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல அவைலபிளா இருக்குது. ஓகே சார், thank you so much. மெர்லி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்க பாண்டிச்சேரியில சேம் சென்டர் வேணும்னு நீங்க கேட்டா the government of Pondicherry will help you instead of Tamil Nadu or other states. You can try in Pondicherry. That will give you good name also. So there is nothing in Pondicherry exclusively. That's what I am asking. That's what I am telling. I am asking you to start this application. Okay. Right, ma. All the best. Yes. Thank you. Thank you sir. Thank you so much. வேற யாரா கேள்வி கேட்கறவங்க இருக்கீங்களா சார்? குரூப்ல வேற யாரா கேள்வி கேட்கறவங்க இருக்கீங்களா? சபா சார் சொல்லுங்க சார். சார், ஆர்டிசம் இருக்காங்க இல்லையா? எஸ் சார். அவங்களையும் அந்த ஐடி கேட்டகரியில வருவாங்களா இல்ல அவங்க செப்பரேட்டா கொண்டு வராங்களா சார்? அதாவது கோட்டால ரிசர்வேஷன் சார், கோட்டால இப்போ இந்த 5% ரிசர்வேஷன் 4% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த 4th percentage ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஐடி ஏஎஸ்டி எல்லாம் வந்து சேர்த்து ஒரே கேட்டகரியில் தான் சார் வருது. அந்த 4th percentage. இதுக்கு முன்னாடி அந்த ஐடிக்கு கூட பெர்சன்டேஜ் இல்லை. ஸோ இப்போதான் வந்து அந்த 4th percentageல கொண்டு வந்திருக்கிறாங்க சார். 4வது விழுக்காடு வந்து இவங்களுக்கான விழுக்காடு. இல்ல அதான் சார், இப்போ அந்த ஐடி எம்டி மல்டிபிள் டிசபிலிட்டி ஐடி இருக்குயா, இப்போ அந்த ஆர்டிசம் வந்து ஐடில வருமா, அண்டர் ஐடி வருமா, இது செப்பரேட்டா வருமா? இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறது வேற டிசபிலிட்டி, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ங்கிறது வேற டிசபிலிட்டி. பட் ஜாப் ரிசர்வேஷன் பார்க்கும்போது ரோஸ்டர்ல அந்த 1% வந்து காமனா கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கு, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு, லேர்னிங் டிசபிலிட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த 1%ல தான் உங்களுக்கு வருது சார். இல்ல என்னுடைய டவுட் என்னன்னா, இப்போ ஒரு ஜாப் வந்து ஐடிக்கு ரிசர்வ் வச்சுக்கோங்க, இல்ல எல்டிக்கு ரிசர்வ் வச்சுக்கோங்களேன். அந்த எல்டி ஐடி அது ரிசர்வ் ஆன இல்ல ஆர்டிசன் ஆளுங்க அப்ளை பண்ணலாமா? ஏன்னா ஆர்டிசன் தனியா ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஐடிக்கு தனி ரிசர்வேஷன் இல்ல சார். ஐடிக்கு தனி ரிசர்வேஷன் இல்ல சார். ஆக்சுவலா அந்த 1% வந்து காமன் ஃபார் காமன். புதுசா வந்திருக்கிற அந்த 3%ல இருந்து 4% மாத்தி அந்த 4% வந்து எஸ் சார். மதன் சார், அதாவது எஸ் சிதம்பரம் சார்,
மதன் சார், அதாவது என்னன்னா இந்த 4th சீட் இருக்கு இல்லையா, 4வது சீட்டுங்கிறது என்னன்னா இந்த 4 கேட்டகரி கொடுக்குறாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, செரிபிரல் பாலிசி, மல்டிபிள் டிசபிலிட்டி 4க்கு சேர்த்து இந்த 4th சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் ஒன்றா போகலாம். அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே மைல்டு தான் போக முடியும். மைல்டு மாடரேட்டு தான் வந்து ஓரளவுக்கு இந்த 4th கேட்டகரி போக முடியும். அந்த 4th கேட்டகரியில் ஆல் 4 டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட். இவங்க வந்து இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லேயே பிரச்சனை இருக்க மேடம் சொன்னாங்க இல்லையா, சர்டிஃபிகேட்லேயே பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க வந்து ஐடியா தான் வந்து நிறைய டாக்டர் பார்க்குறாங்க. அதனால ஐடியாவும் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஆர்டிசம்ங்கிற இது வாங்கிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்படிதான் சார் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வேற கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வி கேன் சம்மரைஸ் திஸ். சார் தலைவர்கள் இல்லைங்களா? இல்ல சார், வருது சார் இல்லை. ஓகே, அதனால தான் நம்ம சேலம் சார் லைன்ல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து திடீர் டிஸ்கனெக்ட் ஆகுது. இல்ல பிரச்சனை. குட் ஈவினிங் சார். யா உண்மை. ஹலோ சந்திரா மேடம், நீங்க பேசலாம், கேள்வி கேட்கலாம் மேடம். எஸ். ஓகே சார். இல்ல கேள்வி இல்லைங்க சார். இன்னைக்கு அவங்க மேம் பேசினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். என்னன்னா அதை நான் பார்த்தா ஒரு தெளிவான ஒரு சமரைசேஷன் கொடுத்திருந்தாங்க. அது கேட்டகரி வைஸ் அனலைஸ் பண்ணி ஒரு டாக்டரேட் லெவல் அவங்க கொடுத்தது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்க உரையா இருந்தது. ஏன்னா அதை ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டு மேலோட்டமா தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு கூட முழுக்க அது என்னன்னு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஏதோ ஏனோ தானே இருந்தது கூட இனிமேல் அவங்க லைஃப்ல ஏதாவது அந்த மாதிரி பார்க்கும்போது கூட அவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியற அளவுக்கு இருந்தது. அதுக்கு அவங்க சீஃப் கெஸ்ட்க்கு நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். அதுக்கு நம்மளுடைய நம்ம சபைக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ஓகே, நன்றி. சுரேஷ் சார், அட்வொகேட் சுரேஷ் சார், இப்போ வந்து objective of the congregation வந்து now we are postponed to end of the session. You could propose our objective of this organization, sir. Okay. முடிஞ்சனா சம்மரி முடிச்சு தேங்க் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. ரைட், மிக்க நன்றி சார். ஸோ முதல்ல ஒரு விஷயம், நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம்னா நம்மளுக்கு 103வது இணைய கருத்தரங்கு. அதில் இணைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் தொண்டு நிறுவனம் அனைவர்களுக்கும் இந்த மாலை நேர இரவு நேர வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக். இதுல என்னன்னா ரொம்ப பேருக்கு இந்த பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லைன்றது தான் பெரிய விஷயம். நான் இந்த பாதையில கடந்து வந்த பல பேருக்கு இது தெரியல. இன்னும் இந்த பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஆட்களே எங்க இருக்கு சென்டர்ஸ்ன்ற அளவுக்கு இதனுடைய விஷயம் முக்கியமான விஷயம். ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இல்லை. ஸோ சகோதரி மெர்லின் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒன்று வேணும். ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் நல்ல சகோதரிகள்லாம் வந்து முன்னெடுத்து வந்தாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இது கிடைக்கும். இது அமர் சேவா சங்கம் அதை பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பாக. அந்த மாதிரி பல தொண்டு நிறுவனங்கள் உள்ள இணையறதுனால நம்ம இந்த காங்கிரிகேஷன்ல 51 தொண்டு நிறுவனம் லேட்டஸ்டா 52வது இணைஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் முன்னெடுக்கிறதுனால இந்த பல நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த இணைய கருத்தரங்கம். அதனால முதல்ல இந்த தலைப்பையும் அதன் சிறப்பு விருந்தினரும் ஏற்படுத்தி கொடுத்த நம் முனைவர் பேராசிரியர் திரு சிதம்பரம் அவர்களுக்கும் அவருடன் தோல் நின்று என்றைக்கும் நட்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டிருக்கும் கரசபாஸ்தர் அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் திரு மதன்மோகன் அவருக்கும் அனைவரின் சார்பாக பாராட்டுகள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நல்ல தலைப்பு வருது, ஆனால் கர்நாடகாவிலேருந்து வருது. அது லாங்குவேஜ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அதுக்கும் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மக்கள். சார் 2 பேர் வராங்க, பேராசிரியர் மதன்மோகன் சாரும் கனபசாபா சாரும் நல்லா அதை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய விஷயம் அது. நமக்கு கிடைச்ச அந்த 2 பொக்கிஷங்களுக்கு கடவுளுக்கு நல்ல அருளை கொடுக்கணும். இதில் என்னென்னா எல்லா முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரை எல்லா நிர்வாகிகளும் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது மூலமாக பல நல்ல தகவல் கிடைக்குது. அந்த தகவல் அவங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இது நல்ல தலைப்பு வரும்போது கொஞ்சம் சொல்லணும். சார் நீங்கள்லாம் இன்னைக்கு அருமையான தலைப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்குன்னு சொன்னால் சில பேர் இந்த மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இந்த இணைய கருத்தரங்கு இணையது மூலமாக பல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா அப்போதான் நம்ம ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் வந்து கலந்துகளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி. இதுதான் இதனோட நோக்கம், எல்லாருக்கும் சென்று அடையணும் அப்படின்றது நோக்கம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல டிஸ்டர்பன்சஸ். ஏற்கனவே வாட்ஸ்அப்ல நேற்று 1.5 லட்சம் பேருக்கு கனெக்ஷன் காலி இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சரியில்லை. இதையும் தாண்டி சில பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாராட்டுகள். ஒரு பக்கம் ஐபிஎல் டிஸ்ட்ராக்ஷனு, ஒரு பக்கம் கட்சிகளோட பிரச்சாரம் டிஸ்ட்ராக்ஷன், ஒரு பக்கம் சண்டே ஈவினிங், இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான சூடு, இப்படி இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப் இல்லை. இதையும் தாண்டி நம்ம நடத்திட்டு இருக்கும் போது இதனோட சூழலை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, இதனோட அவசியத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னடான்னா, ஒரு முக்கியமான விஷயம் பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு நமக்கே. இதுல தலைவரும் எழுதியிருக்காரு, அனைத்து முன்னோடிகளும் பேசியிருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளே நேரா போய் ஓட்டு போறது பதில் அவங்களே வந்து ஓட்டு நம்ம கிட்ட அந்த பேலட் ஷீட்னு ஒன்று கொடுத்து அதை போட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அது உண்மையிலேயே பாராட்டலாமா இல்லையான்றது உங்களுக்கு உங்க முடிவுக்கே விட்டுறேன். ஒரு சிலர் வந்து இல்ல சார் நம்மளோட உரிமை போயிடுது வந்திருக்கேன். அட்வொகேட் சார், இதை நாம அடுத்த வாரம் டிஸ்கஷன் வச்சுக்குவோம் சார். என்னன்னா இதை முடிக்கலாம். சரி, ஓகே. ஸோ நேரம் காரணமாக அவர் சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இல்லாம கவர்மெண்ட் பாலிசி என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டால இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்களுக்கும் சீட்டு வேணுன்ற ஒரு விஷயத்த இட்ஸ் அ பாலிசி டெசிஷன் அப்படின்னால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால ராஜ்யசபால நம்ம சீட்டு வாங்கலாம், நாமினேஷன் எம்பி வாங்கலாம், அதர்வைஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். ஸோ ராமகிருஷ்ணன் சார் இதை சிறப்பாகவே பேசியிருக்காரு. எல்லாரும் அதை வழிமொழிஞ்சிருக்காங்க. அதனால ஆஃப்டர் எலெக்ஷன் we will take it in consideration. ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த 104வது இணையக்கருத்தரங்கில் சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்க, முடிக்கிட்டோம். சுரேஷ் சார், நீங்க பாட்டு முடிச்சுட்டு போயிடாதே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஷூர் சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஓகே, இப்போ பாண்டிச்சேரியில வந்து சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து தேர் ஹேவிங் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூல் ஃபார் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்குது. நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே 2-3 ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கான டைரக்டரி வந்து ஒன்று ரெடி பண்ணல. இப்போ வந்து சபாசா சொன்ன மாதிரி வந்து ஆர்சிஐல வந்து ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம அமைப்புகள் தான் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ஒரு 4 பக்கம் வந்து நம்ம மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து நம்ம கையில் வச்சுக்கலாம். அதை வெப்சைட்ல இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டோம், பிரயோஜனமா இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல்ஸ் யார் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் நம்ம ரிசோர்ஸ் சென்டரா நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான அடிப்படை தூண்டுகோல் இது. இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னா, கலெக்டிவா நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது இப்போ எப்படி வந்து இந்த ஆர்டிஐ நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் பண்ணும்போது இளங்கோவன் சார் வந்து இந்த ஆர்டிஐ மூலயமா வந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சரி, ஆர்பிடபிள்யூ ஆக்டிவ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது அவரோட இனிஷியேட்டிவ். அது மாதிரி அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க நீங்கள் அந்த டேட்டா எல்லாம் எடுக்கும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து தொகுத்து நம்ம வழங்க முடியும். அதுக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்து செயல்படணும் அப்படின்னு மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். இந்த கிராஸ் டிசபிலிட்டி சென்சிடைசேஷன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நமக்கு நினைச்சதுதான் பெரிய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. நம்மளை விட மிகவும் சேலஞ்சில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும்போது உண்மையிலே நமக்கான பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்படையில வந்து நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு வரோம். கான்கிரிகேஷன்ல நிறைய பகவதி எல்லாம் பார்க்க போனா நம்ம இஸ் ஹேவிங் தட் பொட்டன்ஷியாலிட்டி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இங்கே என்கரேஜ் பண்றோம், இங்க இதில் ப்ரெசென்ட் பண்ணணும். அவர் பண்ணும்போது wherever he is communicating, let him to communicate with in English. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஸ்கில் நமக்கு என்ஹான்ஸ் ஆகும். அந்த அடிப்படையில் ஐ ரியலி அட்மைரிங் த வே இன் விச் பகவதி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். பகவதி யூ நீட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் இன் ஸ்பீக்கிங் அதர் லாங்குவேஜ். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும். அது வந்து யூ வாண்ட் டு கம்யூனிகேட் டு த ரிசோர்ஸ் பர்சன். அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குன்னு தான் இது பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வந்து ஹம்பிளா வில் டேக் சம் ஸ்டெப்ஸ் டு கம்யூனிகேட். அது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக தி ஸ்கில் வில் என்ஹான்ஸ். அதில் வந்து இது டவுட்டும் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கணும் இன்னைக்கு என்டையர் ஷோ எஸ்பெஷலி வித் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரா மேடம் வந்திருந்தாங்க, மெர்லின் பார்ட்டிசிபேஷன் பாண்டிச்சேரியில இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக காணாமல் போன நம்முடைய அன்பு சகோதரி காஞ்சிபுரத்துடைய
இனிமை குரலுக்கு சொந்தக்காரியான நம்முடைய வாட்ஸ் ஹர் நேம் காயத்ரி சார். காயத்ரி இமீடியட்ல எனக்கு ஸ்ட்ரைக் இல்ல லாஸ்ட் வீக் பர்த்டே சார், அதுக்கு அதனால வர முடியல சார். பர்த்டே தான் நீங்க வந்திருக்கணும் காயத்ரி. பர்த்டே வந்து நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல. எஸ் சார், இங்க மீட்டிங் மை மம்மி இங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்ததுனால வீட்டு பக்கத்துல, அதனால பார்ட்டிசிபேட் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. டைம் எனக்கு சரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது நீங்க போட்டு வச்சுட்டு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஓகே ஃபைன், தேங்க் யூ. கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க் யூ so much. ஓகே தேங்க் யூ. ஓகே. அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Of course there is some disturbance from various side. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியா வந்து இதை கன்க்ளூட் பண்றதுக்காக vote of thanks requesting இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் சார் to propose vote of thanks. சார், அனைவருக்கும் வணக்கம். இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன், மாற்றுத்திறனாளர் பேரவையின் இணையதள கூட்டத்தில் இன்று மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது. ஏனெனில் நமது மாற்றுத்திறனாளர் சம்பந்தமான விஷயங்களை நாமே இன்று வரை சரியாக அறிந்திடாத விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இன்றைய நிகழ்வு அமைந்திருந்தது. நமது பேரவையின் வழிகாட்டிகளாக உள்ள ஆடிட்டர் ஐயா T.A.P வரதக்குட்டி ஐயா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும், சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களுக்கும், நமது வழக்கறிஞர் சுரேஷ் பிரபாகர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்வில் மிகச்சிறந்த முறையில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அனைத்து விஷயங்களும் நமக்கு சொன்ன டாக்டர் சுமன் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்வில் தனது முடியாத சூழ்நிலையிலும் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா கனக சபாபதி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மாற்றுத்திறனாளர் பேரவையின் மீட்டிங்களுக்கு லெட்டர்ஸ் ரெடி செய்து மற்றும் அனைத்து விதைகளும் செய்து கொண்டிருக்கும் அட்மின் குழுவை சேர்ந்த RT இளங்கோவன் அவர்களுக்கும், நமது திருநெல்வேலி பகவதிக்குமார் அவர்களுக்கும், மேலும் பேராசிரியர் மதன் மோகன் அவர்களுக்கும், எந்த நிகழ்வானாலும் சரி மனமுவந்து டிரான்ஸ்லேட் செய்து கொடுக்கும் ஐயா மதன் மோகன் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தொண்டு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகளுக்கும், சைகை மொழி நிபுணர் அம்மா சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் தாய் இல்லத்திலிருந்து கலந்து கொண்ட அண்ணன் புஷ்பராஜ் மற்றும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன், வெரி நைஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அமர் சேவா சங்கத்திலிருந்து தொடர்ந்து எங்கெல்லாம் எங்க இடத்துலலாம் பவர் கட் ஆனாலும் அங்க பவர் பேக்கப் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஜூம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற சங்கராமன் சார் அவர்களுக்கும், ராஜேஷ், மாரிஸ் முதலான அனைத்து அந்த என்டையர் டீமுக்கும் வந்து வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு அமர் சேவா சங்கம் ஃபார் திஸ். இந்த ஃபாரம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது அந்த ஒரு ஃபாரத்தை வந்து நம்ம எல்லாருமே இணையிறோம். அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோபிநாத் சார், அப்புறம் பார்த்தோம்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், அனைத்து மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் we are thanking them. சேலம் சக்திவேல், வேணுகோபால் எல்லாருக்கும் தேங்க் பண்றோம். வில் see you next week. இடையில நம்ம வந்து கொஞ்சம் வீரியமா ஓடிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் அதான் சொல்லுவேன், இந்த 100 எட்டி பிடிக்கிறது தான் நம்ம டாஸ்கா இருந்தது போல இருக்குது. இவெல்லாம் கொஞ்சம் இந்த கட்டை போடுற மாதிரி கிரிக்கெட்ல எல்லாரும் டொக்கு டொக்குன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் கொஞ்சம் இனிமே சிக்ஸரும் பவுண்டரியும் அடிக்கணும். குறைஞ்சது 6 பேருக்காச்சும் நீங்க சொல்லிட்டு நான் இந்த வாரம் 6 அடிச்சிட்டேன் அப்படிங்கறது தகவலை எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமா இருக்கும். அப்படி சொல்லிக்கிட்டு 6 பேர், நீங்க 4 பேர் அடிச்சா பவுண்டரி அடிச்சுன்னு சொல்லுங்க, 6 பேருக்கு அடிச்சா 6 அடிச்சுன்னு சொல்லுங்க, இல்ல 50 பேருக்கு சொன்னீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அதுதான் நம்மள அந்த பேரவையை வந்து மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். யாரெல்லாம் சொல்ல போறீங்க? எல்லாரும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அடுத்த வாரம் கண்டிப்பா சார். நான் 4 பேருக்கு சொன்னேன் சார், பவுண்டரி அடிச்சிட்டேன், இல்லை நான் 4 பவுண்டரி அடிச்சிருக்கேன் சார் அப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ 4 பேரா 6 பேரா 50 25 100 அப்படிங்கிறது நீங்க சொல்லி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அது நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் 200 நோக்கி ஓடுறதுக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, இவ்வளோ நேரம் சண்டேவும் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு
கோயில் பணிகள்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் கோயில் கருவறையில தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பணி விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவரும் அனைவரும் அவர் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டாரு நினைக்கிறேன். ஒரு வாரம் மௌன விரதம் நினைக்கிறேன். ஒரு வாரம் ஃபுல்லா மௌன விரதம் ஆயிட்டாரு அவரு. இன்னைக்குதான் குரலை கேட்டுச்சு ஆக்சுவலா. சோ அதனால அந்த மௌன விரதம் இருந்த சாமியார் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாளை சந்திப்போம் ஆன்லைன்ல. அனைவருக்கும் இனிய வணக்கம்.